ஃபேவரட்னா அவளுக்கு மியா கலிஃபா பிடிக்கும். நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரோட லவ்வர் டாக்டர் விக்னேஷ் சிவன் மேலே ரீசெண்டாக கொலையுதிர் காலம் ப்ரொடியூசர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. கொலையுதிர் காலம் ஃபங்க்ஷன் அப்போ நம்ம நயன்தாராவை பற்றி நம்ம ராதாரவி அவர்கள் சர்ச்சையாக பேசி நிறைய கான்ட்ரோவர்சல்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் நயன்தாரோட லவ்வர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ட்விட்டரில் ராதாரவிக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுலேயே முக்கியமாக படமே முடியாதப்போ எப்படி ஃபங்க்ஷன் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருந்தாரு. இந்த டைமில் இந்த படத்தை வாங்கணும்னு முடிவு செஞ்ச நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பின் வாங்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் கொலையுதிர் காலம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் 2.5 crores வாங்குறதா இருந்துச்சு. அவங்களும் இப்போ ஜகம் வாங்கிட்டாங்க. அதனால கொலையுதிர் காலம் படத்தோட வியாபாரம் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இதனால கொலையுதிர் காலம் படத்தோட ப்ரொடியூசர் வந்து நஷ்டஈடு கேட்டு ஹைகோர்ட்டில் இப்போ வந்து வழக்கு பதிவு செய்ய போகிறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு ரெட் கார்ட் படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க. அதுல ஒரு காமெடி நடந்தது. என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் அந்த தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இந்த டயலாக் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த அப்பா கேரக்டர்னு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா வளசரவாக்கம் வந்து கிளம்பி வந்துட்டாரு. வீட்டுக்கு வேலைச்சேரியில வீடு வந்துட்டாரு. காலைல வெயிட் பண்ணிருக்காரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பசங்க அவங்க கிட்ட டயலாக் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேற இந்த த்ரீசம் அந்த சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு 11 o'clock வீட்டுக்கு வரேன். வந்தோடனே டைலாக் சொல்லிட்டு யாரும் என்னால் சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லு. டேய் ஏன்டா அப்படின்னு. டேய் என்னன்றா நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போய் சொல்லு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அவர் உட்காந்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 கேரக்டர்ஸ்லாம் பொண்ணுங்க, 2 நடிச்ச பொண்ணுங்கலாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், நான் கேஷுவலா எதுவுமே ஹெசிடேட்லாம் பண்ணாம அங்கிள் டைலாக் சொல்றேன். அங்கிள் ஆக்ஷன்ல நீங்க வந்து தம்பி கடைசியா இப்போ மாஸ்டர்பேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். நான் பார்த்துட்டு 2 நாள் இன்னைக்கு காலையில அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். இதான் டயலாக் அங்கிள், ஓகேவா அப்படின்னு. ஓகே விக்னேஷ் அங்கிள் இன்னொரு வாட்டி சொல்றேன், தம்பி கடைசியா இப்போ மாஸ்டர்பேட் பண்ணீங்க இதான் உங்க டயலாக். அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஓகே விக்னேஷ் ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க அங்கிள் அப்படின்னு. ஓகே. அவர் சொல்றாரு, தம்பி கடைசியா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம ரெட் கார்பெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணனும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட், கமெண்ட் பண்ணுங்க.